Hello guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மினி ஜாங்கி தான் செய்ய போறோம். எங்க பாட்டியும் எங்க அம்மாவும் தான் செய்ய போறாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாங்கிரி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 1/4 கிலோ ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். உளுந்து நல்லா ஊறி இருக்கு. இது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஊற வச்ச தண்ணி எடுத்துட்டோம். திருப்பி ஊற வச்சதுக்கப்புறம் திருப்பி 2 வாட்டி கழுவிடுங்க, இல்லைன்னா உளுந்து வாசனை வருமா. உளுந்து அரைக்க போகலாம். மிக்சியில் போட்டிருக்கோம். எப்பவும் உளுந்து அரைக்கும்போது நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லிக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் உளுந்து அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க அரையும். உளுந்து நிறைய இருக்குன்னா நாங்கள் 2 வாட்டி அரைக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் ஊற்ற போகிறோம். இன்னொரு ஜாரம் அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உளுந்து அரைச்சி முடிச்சிட்டோம். நாங்கள் சோள மாவு போட போகிறோம். 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரிய டீஸ்பூனு. நல்லா கிண்டுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்றோம். எங்க பாட்டி வந்து கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கலர் பொடி போடுறோம். கலர் பொடி போட்டிருக்கோம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பஜ்ஜி மிளகாய் மாதிரியே வரும். ஒயிட் ஆரஞ்சு மாதிரி நல்லா அளவெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க இஷ்டத்துக்கு நிறைய போட்டாங்க. அரிசி மாவுன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் சரியாக இப்படி விழணும். இப்படி விழணும். எப்படி காமிங்க. இப்படி விழணும். ஓகே ஓகே. இப்போ சோள மாவு இல்லை உங்கள் வீட்டிலன்னா அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் முறுமுறுப்புக்காகவும் கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் இது சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துச்சுனால கரண்டு போயிருந்துச்சு. இப்போ கரண்டு வந்துச்சு. காம் போடுறோம். உளுந்து அளந்தோம். அதே கிளாஸில் 2 கிளாஸு சர்க்கரை. இப்போ நாங்கள் சர்க்கரை இதில் கொட்ட போகிறோம். இப்போ நம்ம கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் கொட்ட போகிறோம். கொட்டியாச்சு. மலிவீரல் போட்டு இதில் கொட்டுவோம். இப்போ கொட்டிட்டோம். இப்போ சர்க்கரை எடுத்து நாங்கள் பாவு காய்ச்ச போகிறோம். இப்போ பாவு காய்ச்சதுக்காக நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கோம். சொல்கிறாரே இவன் இப்படி நின்னா நான் அப்படி. சர்க்கரை பாவு நல்லா ஒரு அடுப்பில் சர்க்கரை பாவு ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மினி ஜாங்கிரி செய்கிறதுனால குழிப்பணியார் சட்டி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த குழி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும். பாவு வந்து குலோப் ஜாமுக்கு நம்ம எப்படி பாவு காய்ச்சுவோம் அதே அளவு தான். ரொம்ப கம்பி பதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. தண்ணி மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்.
பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சிட்டோம். மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரேஷன் கடை பாமாயில் கவர் தான் எடுத்துருக்கோம், அதில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம், பார்த்துக்கோங்க. மேலே இருக்கணும் கம்பியை. எல்லா குழியிலும் ஊற்றிட்டு காட்டுறேன். எல்லாத்துலேயும் ஊற்றிட்ட பாருங்க. லைட்டாக திருப்பி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி திருப்பி விட்டுருக்காங்க. நல்லா முறுமுறுப்பாக வர வர கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வேற நீங்கள் அமுக்கி பார்க்கணும். கல் மாதிரி இருந்தானா நீங்கள் இது எடுத்து சக்கரை பாவில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி என்ன நொறுங்கிடும். சக்கரை பாவில் போட்டோன்னா அப்படியே நொறுங்கிடும். சக்கரை பாவு சூடோடு போடணுமா? சக்கரை பாவு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சூடாகவே போட்டுடணும். எண்ணெய் வெடிச்சு வெடிச்சு எடு. வேற இப்போ கரண்டி எடுத்துக்க வேண்டியதானே. நல்லா அது வெந்துருச்சு, நல்லா இதாகிடுச்சு. இந்த ஒன்று எடுத்து சக்கரை பாலில் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் வடிச்சுக்கோங்க. சக்கரை பாலில் போட்டேன். அடுத்தது எடுத்துக்கலாம். சக்கரை பாவில் போட்டிருக்கோம். நான் அடுத்த இன்னொரு சட்டிக்கு ஊற்றுறேன் பாருங்க. எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இதிலே போடுங்க. பெரிய சட்டி தான். ஒரு 10 நிமிஷம் ஊறுக்கும். இதே மாதிரி இந்த மாவும் போட்டுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். சக்கரை பால் போட்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா. இது எடுத்துட்டு அப்படியே சக்கரை பால் போட்டு எல்லாமே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் அம்மாவும் அதுக்கப்புறம் அம்மாவும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து டேஸ்டிங்காக காமிக்கிறோம். இதுதான் இது. இப்போ பாருங்க எப்படி சக்கரை பால் வந்து கிலோ உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாங்கிரி வந்திருக்கு. அதோட பாருங்களேன், அப்படியே இல்லை அப்படியே இந்த நல்ல தேன் அப்படியே வடிது பாருங்களேன். அதாவது சக்கரை பாவு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அண்டு இந்த தீபாவளி ஏதாவது ஒரு பண்டிகை வந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி பூமி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ். உங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய். ஜாங்கிரி பாய்.